தமிழக முதலமைச்சர் மற்றும் இந்திய பிரதமருக்கு அவதூறு ஏற்படும் வகையில் இலங்கை ராணுவ அமைச்சகத்தின் இணையதளத்தில் வெளியான கட்டுரை கண்டிக்கத்தக்கது என பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் பொதுமக்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இலங்கை ராணுவ அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள ஒரு கட்டுரையில் இலங்கை கடற்படையால் பிடித்துச் செல்லப்படும் மீனவர்களை விடுவிப்பது தொடர்பாக தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதும் கடிதங்கள் குறித்து மிகவும் மோசமான வகையில் விமர்சனம் செய்யப்பட்டிருந்தது. இலங்கை அரசின் இந்த செயலுக்கு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இலங்கை ராணுவ இணையதளத்தில் வெளியான அவதூறு கட்டுரை கண்டிக்கத்தக்கது என்றும் இதற்கு மத்திய அரசு தனது கடுமையான எதிர்ப்பை இலங்கை அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய செயலாளர் திரு டி ராஜா தெரிவித்துள்ளார். I strongly condemn the write-up in the official website of Sri Lankan Defence Ministry. It is such a obscene and derogatory, atrocious caption and write-up. It cannot be tolerated at any level. So Government of India must react to it strongly, must register its strong protest to the Government of Sri Lanka. இலங்கை அரசின் இணையதளத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவை சிறுமைப்படுத்தும் வகையில் சுட்டிக்காட்டியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரத பிரதமர் இதற்கு நேரடியாக இலங்கை அரசுக்கு எச்சரிக்கை விட வேண்டும் என சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் திரு சரத்குமார் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக மீனவர்கள் பிரச்சினைக்கு தமிழக முதலமைச்சர் தொடர்ந்து பிரதமருக்கு கடிதங்கள் எழுதுவதுடன் கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் குறிப்பிட்டு வருவதாக தெரிவித்துள்ள திரு சரத்குமார், இதனை கொச்சைப்படுத்தும் இலங்கை அரசின் செயலை சமத்துவ மக்கள் கட்சி சார்பிலும் தமிழக மக்கள் சார்பிலும் கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசின் அராஜக செயலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் திரு வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பற்றி பண்பாடற்ற, நாகரிகமற்ற, ஒரு முறையற்ற வகையிலே தனது அறிக்கையை பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையை உடனடியாக திரும்பப் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களிடத்தில் சிங்கள அரசின் அதிபர் அல்லது அவருடைய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் உடனடியாக பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நாளை காலை 10 மணி அளவில் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்டு மாபெரும் போராட்டம் நடத்தப்படும். முதலமைச்சரை இழிவுபடுத்தும் இலங்கை அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது. இலங்கை அரசின் இந்த செயல் கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. இலங்கை அரசின் இந்த செயல் கண்ணியமற்ற செயல். மீனவர் நலன் காக்கவே முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இதுவரை பிரதமருக்கு 11 முறை கடிதம் எழுதியுள்ளார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசின் செயல்பாடு கேவலமான, வக்கிர எண்ணம் படைத்த, மன்னிக்க முடியாத வன்மையான கண்டனத்துக்குரியது. இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்களின் கண்ணீரை துடைக்கவும் அவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவுமே முதலமைச்சர் கடிதம் எழுதுகிறார். 7.5 கோடி தமிழ் மக்களின் உணர்வுகளை கடிதமாக எழுதும் முதலமைச்சரின் எண்ணத்தை கொச்சைப்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். அரசியல் மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழக முதலமைச்சர் தமது கடமையை செய்திருப்பதை இலங்கை கொச்சைப்படுத்தியிருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடும் ஆட்சேபத்திற்குரியது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது என காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவர் திரு ஞானதேசிகன் தனது எதிர்ப்பை தெரிவித்துள்ளார். இதேபோன்று தமிழர் தேசிய முன்னணி தலைவர் திரு பழ நெடுமாறன், இந்திய தேசிய முஸ்லீம் லீக் கட்சியின் மாநில தலைவர் திரு ஒய் ஜவஹர் அலி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர், மூவேந்தர் முன்னேற்றக் கழகம், புரட்சி பாரதம், தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம், இந்து மக்கள் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் பொதுமக்களும் இலங்கை அரசுக்கு தங்களது கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளனர். தமிழக மீனவர் நலனுக்காக பாடுபடுகின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை இலங்கை இராணுவத்தினர் அவருடைய இணையதளத்தில் அவர்களை விமர்சித்திருப்பதை வன்மையாக மூவேந்தர் முன்னேற்ற கழகம் கண்டிக்கின்றது. எங்களுடைய கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு தார்மீக அடிப்படையில் ராஜபக்சே மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் மன்னிப்பு கோர வேண்டும். மாண்புமிகு புரட்சித் தலைவர் டாக்டர் அம்மா அவர்களை கொச்சைப்படுத்துகின்ற பல வார்த்தைகளால் பாதுகாப்புத்துறையினுடைய இணையதளத்தில் அதை எழுதியிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்புத்துறையினுடைய அமைச்சரும் இலங்கை அதிபரும் உடனடியாக முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் இங்கே கண்டனம் தெரிவிக்கின்றது. 7 கோடி தமிழர்களின் இதயமாக செயல்படும் தமிழக முதல்வர் அவர்களை குறித்து இலங்கை பாதுகாப்பு அமைச்சக
இணையதளத்தில் செய்தி வெளியிட அனுமதித்த தரங்கட்ட இலங்கை அரசின் திமிரை தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிக்கிறது. தமிழக முதல்வரையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியையும் கொச்சைப்படுத்திய இலங்கைக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து விரைவில் போராட்ட நடவடிக்கையிலே இறங்கி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழகத்து மக்கள் தமிழக முதல்வரை அம்மா அம்மா என்று அன்போடு அழைக்கிறார்கள். தாயுள்ளத்தை எல்லாம் புரிந்து கொள்ளுகிற மனப்பக்குவம் பேயுள்ளம் கொண்ட ராஜபக்சேக்கு இருக்க முடியாது. இந்த நிகழ்வுக்கு பிறகாவது இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் கொடியவன் ராஜபக்சேயின் மிருக குணத்தை புரிந்து கொண்டு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும்.